கங்கை கொண்ட சோழபுரம் இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இந்தியாவின் பழமையான வளமைக்கும் அந்த வளமைக்கே வளம் சேர்க்கும் கட்டிடக்கலைக்கும் ஒட்டுமொத்த எடுத்துக்காட்டு சான்று. புலியின் பலத்தையும் சிங்கத்தின் வலிமையையும் பெற்ற முதலாம் ராஜேந்திரன் தனது படைகளுடன் கங்கை நதிக்கு தண்ணீர் எடுக்க சென்றான். வழியில் வந்த எதிரி படைகளை எல்லாம் வெற்றி கொண்ட அவன் கங்கையிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்தான். கங்கையை வெற்றி கொண்ட சோழன் கங்கை கொண்ட சோழனானான். அவன் நிர்மாணித்த தலைநகரே கங்கை கொண்ட சோழபுரம் ஆயிற்று. இத்தலத்தை தலைநகராக கொண்டே அவன் தெற்காசிய நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டான். அத்தலத்தில் அவன் நிர்மாணித்த கோவிலே தற்பொழுது 1000 ஆண்டுகளை எட்டியுள்ளது. சுற்றிலும் 100 கிலோமீட்டர் தொலைவில் மலைகளே இல்லாத இடத்தில் அமைந்துள்ள இக்கோவில் முழுக்க முழுக்க பாறைகளால் ஆனது என்றால் தமிழர்களின் கட்டிடக்கலையை என்னவென்று சொல்வது? கொள்ளிட ஆற்றின் நீர்ப்போக்கை மட்டுமே கருவியாக கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து பாறைகளை வெட்டி எடுத்து இக்கோவிலை கட்டியுள்ளார்கள் என்றால் தமிழர்களின் அறிவை என்னவென்று சொல்வது? 1000 ஆண்டுகளை கடந்தும் எத்தனையோ பேரிடர்களை சந்தித்தாலும் இன்னும் இக்கோவில் நிலைத்திருக்கிறது என்றால் தமிழர்களின் வலிமையை என்னவென்று சொல்வது? தமிழையும் வளமை சேர்க்க எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் கங்கை கொண்ட சோழபுரம் என்றும் தனி சிறப்பை பெற்றது.